டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஜோதிகாவை இயக்க பிளான் போடும் தியா. விஜய் மகனுக்கு கிடைத்தது போல அது அமையுமா? நடிகர் சூர்யா நடிகை ஜோதிகா தம்பதியரின் மகள் தான் தியா. இவர் நேற்று மே 30 தனது உயர்கல்வியை மும்பைல முடிச்சிருக்காங்க. இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்துல வேகமா பரவிட்டு வருது. இந்த நிலையில தற்பொழுது பலரும் தியாவின் அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு வராங்க. தியா டைரக்ஷன் தான் தேர்வு செய்வாங்க அப்படின்னு பலரும் தியாவின் முதல் படம் அப்பாவுக்கா இல்ல அம்மாவுக்கா அப்படின்னு இல்லனா சித்தப்பாவுக்கா அப்படின்னு கேள்வியை பலரும் முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் திரைத்துறையில தற்பொழுது தியா குறித்து சில செய்திகள் அடிபட்டுட்டு வருது. தியா தான் படிக்கும் போது தனது படிப்பின் ஒரு பகுதியாக ஆவணப்படம் ஒன்றையும் இயக்கியிருந்தாங்க. லீடிங் லைட் அப்படின்ற அந்த ஆணவ படம் மாணவர்களுக்கு இடையிலான போட்டியில மொத்தம் 3 விருதுகளை வென்றிருக்கு. அதாவது சிறந்த திரைக்கதை, நடுவர்களின் சிறப்பு விருது மற்றும் சிறந்த குறும்படம் அப்படின்னு 3 விருதுகளை வென்றிருக்கு அந்த திரைப்படம். தியா இயக்கிய ஆவணப்படம் 3 விருதுகளை வென்றதால அவர் மீது அப்பத்திலிருந்தே திரைத்துறையினரின் கவனம் விழத் தொடங்கி இருக்கு. இப்படியான நிலையில தியா தனது உயர்கல்வியையும் முடிச்சிருக்காங்க. அதற்கான பட்டமளிப்பு விழாவும் நடைபெற்றது. இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்துல வேகமா பரவ தொடங்குச்சு. இந்த நிலையில நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் உடன் சூர்யாவின் மகள் தியாவை ஒப்பிட்டு பேசிட்டு வராங்க. அதாவது ஜேசன் சஞ்சய் வெளிநாட்டுக்கு சென்று சினிமா துறை குறித்து படிச்சுட்டு வந்தாரு. தற்பொழுது லைகா தயாரிப்புல நடிகர் சந்தீப் கிஷனை வச்சு தனது முதல் படத்தை இயக்கிட்டு வராரு ஜேசன் சஞ்சய். இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க முன் வந்ததுக்கு காரணமே லைகாவின் முதல் படத்துல நடித்து லைகாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தவர் விஜய். அதனாலதான் லைகா நிறுவனம் தானா முன்வந்து இந்த படத்தை தயாரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில சூர்யாவின் மகள் தியா தனது படிப்பை முடிச்சிட்டதால அடுத்ததா விஜய் மகன் போல நேரடியா இயக்குனரா களமிறங்குறாரா அல்லது யாரிடமாவது உதவி இயக்குனரா பணிபுரிந்துட்டு தனது முதல் படத்தை இயக்குவாரா அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன் வச்சுட்டு வராங்க. மேலும் தியா நேரடியா படத்தை இயக்குனாலும் அவர் தனது அம்மா ஜோதிகாவை வச்சுதான் படங்கள் இயக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு காரணமா திரைத்துறையில கூறப்பட்டு வரும் விஷயம் என்ன அப்படின்னா, தியா தனது படிப்பிற்காக இயக்கிய ஆவணப்படத்துல திரைத்துறையில உள்ள பெண் டெக்னீஷியர்கள் குறித்து எடுத்திருந்தாங்க. இது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இதனால பெண் கதாபாத்திரத்தை மையமா வச்சு தியா படம் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஜோதிகாவை நடிக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல இருந்து தியா எப்போ படம் இயக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் கேட்டிருக்குன்னு சொன்னா மிகையான கருத்தா இருக்காது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.